வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி மோர் ரெடி பண்ணலாம். 2 விதமான மோர் ரெடி பண்ண போகிறோம். வெயில் நேரத்தில் இந்த மோர் வறட்சியையும் போக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மோர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடனடியாக குடிக்கிற மோர் ரெடி பண்ணலாம். 1/2 கப் தயிர், கரெக்டான அளவு புளிச்ச தயிர், இதை சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப்பு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, இதுவும் க்ளீன் பண்ணது தான், கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே. உப்பு தேவையான அளவு, அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தயிரை நல்லா அரைச்சாச்சு. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இஞ்சி பச்சை மிளகாலாம் பொதுவாக சேர்ப்பாங்க. வெயில் காலங்கிறதுனால அது ரொம்ப காட்டமாக இருக்கும், அதனால் சேர்க்கலை. இந்த மாதிரி சேர்க்கலைன்னா குழந்தைகளும் விரும்பி குடிப்பாங்க. இதுக்கு நம்ம இப்போ தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். 1/2 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம், பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை இந்த மோரில் சேர்த்துடலாம். பெருங்காய பவுடர் இந்த மோருக்கு ரொம்ப வாசனையை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக பெருங்காயம் போடணும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு வடிகட்டிடலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா கருவேப்பிலை கொத்தமல்லியில் உள்ள எக்ஸ்ட்ரா ஜூஸும் நல்லா விழுந்துடும். மோரை இந்த டம்ளரில் சேர்த்துடலாம். நல்லா ப்ளைனான மோராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கமகமன்னு இருக்கும். உடனடியாக குடிக்கிற மோர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெளியில் கொண்டு போகிற மோர் ரெடி பண்ணலாம். 1 கப் தயிர், 1/2 கப் பால். ஏன் பால் சேர்க்குறோம்னா, தயிரும் தண்ணியோடு கலந்துருக்கும் போது நம்ம குடிக்கிற டயத்துக்கு அது ரொம்ப புளிச்சிரும். பால் சேர்த்தோம்னா அது கரெக்டான அளவு புளித்து குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தயிரையும் பாலையும் அரைச்சாச்சு. இந்த தயிருமே கரெக்டான அளவு புளிச்ச தயிர் தான். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி மொத்தமாக 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா அதை கலந்து விட்டுறணும். மோரை நல்லா கலந்தாச்சு. இந்த மோருக்கும் தாளிப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, பெருங்காய பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மோரில் சேர்த்துடலாம். இந்த மோருக்கும் தாளிப்பு போட்டாச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மோரையும் வடிகட்டிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காய வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி குடிங்க. 2வது ரெடி பண்ண மோரை இந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். நான் இந்த பாட்டிலில் ஊற்றிருக்கேன். நீங்கள் வெளியில் கொண்டு போனீங்கன்னா கிளாஸ் பாட்டில்லையோ அல்லது சில்வர் பாட்டில்லையோ ஊற்றிக்கங்க. கமகமன்னு 2 விதமான மோர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.